வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு மேவ வாராதே வினை. வந்த வர இருக்கின்ற தீவினைகள் கந்தனின் திருப்பெயரை சொன்னால் கலங்கி நம்மை விட்டு விலகும். செந்தூர் வேலவா என்று சொல்லி திருநீரு பூசுவோர்க்கு சேவை செய்ய முருகன் ஓடி வருவான். தீவினை ஒருபோதும் தீண்டாது. ஆனால் செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஒரு எதிரொலியை காட்டாமல் மறைய மாட்டான். நீ விதைத்த விதைகளை நீயே அறுவடை செய்த பின்னால்தான் அந்த நிலத்தில் வேறு பயிர்களை பயிரிட முடியும். கொலை, களவு, சூது அனைத்தையும் செய்துவிட்டு குமரா முருகா என்று கூவினால் குமரன் நீ வரும் கோயிலுக்கு கூட வரமாட்டான். ஒருவன் வந்த வழியை பார்த்துத்தான் கந்தன் வரப்போகும் வழியை திறந்து விடுகின்றான். ராஜாங்கம் கட்டி ஆண்டவனுக்கு கூட நேர்மை தவறி நடந்தால் நிம்மதி இல்லாமல் துடிக்கின்றான். இறைவனின் தராசு வணிகனின் தராசு அல்ல, அது எடையை சரியாகவே போடுகின்றது. குளத்திலே ஒரு ரூபாயை தவறி போட்டுவிட்டால் குளம் பற்றியதும் அது உன் கைக்கே கிடைக்கின்றது. அது நேர்மையாக சம்பாதித்த பணமாக இருந்தால். ஒரு நடைபாதையில் நீ கண்ணாடி துண்டை போட்டால் நீ திரும்பி வரும்பொழுது அது உன் காலிலேயே குத்துகின்றது. விதி என்பது இறைவன் விதித்தது மட்டுமல்ல, நீயே விதித்ததுமாகும்.